கோயில் பணத்தை இப்படி செலவழிக்கலாமா? சரி விட்டுருங்க. சோறு போடலாமா? கோயில் காசுல ஏற்கனவே அன்னதானம் வழங்கும் திட்டம் இருக்கு. அண்ணாவுடைய பிறந்தநாள் நினைவு நாளை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா பேர்ல அன்னதானம் வழங்குறாங்க. இப்ப இதுல என்ன கேடு? இதுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான். கடவுள் நிந்தனையாளர் பேர்ல கோயில்ல சாப்பாடு போடுறாங்க. நான் எந்த பேர்லயோ போடுறேன், உனக்கு என்ன? அதிமுக மேடையில கோயில பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? திமுகவுக்கு கோயில் காசை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிருது. கோயில் காசுல காலேஜ் கட்டுறான். கோயில் காசுல காலேஜ் கட்டல உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்கிறேன். கோயில் காசுல காலேஜ் கட்டக்கூடாதா? அவர்களுடைய முழக்கத்தையே இப்ப ட்விஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. மகனை காட்போம் மருமகனை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பக்கம் எஸ்பி வேலுமணி மகன், இந்த பக்கம் இவர் பையன், இன்னொரு பக்கம் சம்பந்தி, இப்படி பல பேருக்கு இடி வழக்குகளும் ஐடி வழக்குகளும் குவிந்து கிடக்கின்றன. டிவிஎஸ்சி வேற ஒரு பக்கம் இதே வழக்குகளை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு வழக்குகள் இருக்கின்ற காரணத்தால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்லை. கொங்கு சமுதாய மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி தள்ளி வைத்து விட்டு அவன் இல்லடா தலைவர், இவங்க தான்டா தலைவர்னு அண்ணாமலை காலில் விழுக வைக்கிறாரு எஸ்பி வேலுமணி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தாண்டி பார்க்காததை தாண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த பக்கம் இருக்கிறது புதகுழி, அதுல புதையதான் வேணும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நின்னாங்க அப்படின்னா செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி தான் அவங்களாம் தலைவர்களா இருந்தாங்க. நம்ம என்ன ஜெயலலிதாவா, நம்ம என்ன எம்ஜிஆரா, நாம என்ன காமராஜராப்பு அப்படின்னு பேசிட்டு போனார்ல. இதுதான் ரியாலிட்டி. சாப்பாட்டுக்கு ஏதுங்க ஆன்மீகம்? அது இந்து சாப்பிட்டாலும் அதே சோறு தான், முஸ்லீம் சாப்பிட்டாலும் அதே சோறு தான், கிறிஸ்டின் சாப்பிட்டாலும் அதே சோறு தான். தொண்டையில குத்திக்கிடுமா மற்ற மதத்துக்கார கோயில சாப்பிட்டா? சமீபத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத், அது குறித்து ஊடகங்கள்ல விவாதம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குனாரு. நீங்க ஸ்டாலினை காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவை சேர்த்து காப்பி அடிக்க வேண்டும். ஈடிச்சாங்க காப்பி அடிக்க கூடாது. அறுவடை வீடுகளுக்கு மட்டும் 850 கோடி செலவு பண்றாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அறுவடை வீடுகள் 6 சேர்ந்து 850 கோடி வருமானத்தை கொடுக்குது. இதை ஊர்ல இருக்கிறவங்க நம்பணும். திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகன் கோயிலை விடுங்க, பழமுதிரி சோலையில இருக்கிற கோயில்ல இருந்து 100 கோடி ரூபாய் வருமானம் வருதா? நீங்க நம்புறீங்களா? உண்மையிலே நீ யோக்கியனா இருந்தா நான் அதை செய்யறேன்னு நின்றுக்கணும். அதை நீ செய்ய நீயும் மறுக்கிற, அடுத்தவனும் மறுக்கிறான். ஒரு தங்க தட்டுல வச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கீழடிக்காக போராட்டம் நடத்துறது. திமுக காரன் தான் வர்றான், ஏடிஎம்கேவை காணோம். திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். சார் வணக்கம். சார் நலமா இருக்கீங்களா? சார் 2026 தேர்தலை விட்டு எல்லா கட்சிகளும் ஓரளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது தலைப்பு என்ன அப்படின்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தலைப்புல நீ தமிழ்நாடு ஒரு 2 நாளா தொடர்ச்சியா பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அந்த பேருந்து பயணம் தானே சொல்றீங்க? ஆமா சார், பேருந்து பயணம். அதிமுக பேரணி போல இல்ல, மாறாக இது பாஜகவினுடைய ரத யாத்திரை பேட்டர்ன்ல இருக்கு. இன்னொன்னு, பாஜக ரத யாத்திரைன்னு சொல்றதை விட நம்ம ஊருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்மர் லீவு அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய்பாபா படம், ஒரு ஐயப்பன் படம், ஒரு சீரடி சாய்பாபா படம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மோட்டார் ட்ரைசைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு கணவன் மனைவி குடும்ப சகிதமாக பாபா பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் அன்னதானத்துக்கு உதவுங்க, பாபாவுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்தது போல பாஜகவை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தெரு தெருவாக பஸ்ஸில் கிளம்பி இருக்கிறாரு. கூட்டணி கட்சினா சேர்ந்து தானே போவாங்க? இல்ல, கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து போறாங்கன்னா நீங்க யார் கூட சேர்ந்து வர்றீங்க? இப்ப என்ன பண்றாருன்னா, பாஜகவை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய தயக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. கடந்த முறை 2019 இருக்கட்டும் அல்லது மற்ற தேர்தல்களா இருக்கட்டும், சட்டப்பேரவை தேர்தலே கூட எடுத்துக்கங்க 2021, அப்ப என்ன நடந்ததுன்னா, நம்மளும் பேரலை சார்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்து மக்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். அதில் ரொம்ப தெளிவாக ஒன்று மட்டும் டிஃபைனிங்காக இருந்தது. என்னென்னா, பாஜக சின்னம் பதித்த அதிமுக விளம்பரத்தாள்களை அதிமுகவினரே வாங்க மறுத்தார்கள். இந்த கருமத்தை என் கையில் கொடுக்காதீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு பகுதி செயலாளரையும் ஒன்றிய செயலாளரையும் விரட்டி அடித்தாங்க. மாவட்ட செயலாளரை பகுதி செயலாளர் எதிர்க்கிறாரு, மண்டல பொறுப்பாளரை மாவட்ட செயலாளர் எதிர்க்கிறாரு. இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் இந்த பிஜேபியை தூக்கி சுமந்துக்கிட்டு நம்ம ஓட்டு கேட்கணுமா அப்படின்ற ஒரு கடுப்பு அவர்களுக்கு இருந்தது. பாஜக அதிமுக கூட்டணியில 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. ஒன்று, வழக்கமாக பாஜகவிற்கு போடாமல் இது நம்மவா கட்சி அப்படின்னு அதிமுகவுக்கு போட்டு கொண்டிருந்த ஒரு வாக்கு வங்கி ஒன்று உண்டு. 2வது, ஒரு சாஃப்ட் இந்துத்துவ டோன். திமுக ரொம்ப இது பேசுது, சமூக நீதி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் கேண்டிடேட் நம்ம ஆளுகளா போட்டாலும் கூட இவங்க ரொம்ப இதாக பேசுறாங்க, மதத்தெல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. ஆனால் பெரியாரு ஓகே அப்படின்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கும். இது அதிமுக உள்ளுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தது. இந்த குரூப் ஒன்று இருக்கு. இந்த 2 குரூப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்.
இதுல இந்த ரெண்டாவதா இருக்கிற குரூப்ல ஒரு செக்ஷன் வந்து பாஜக பக்கம் நகண்டுருச்சு, இன்னொரு செக்ஷன் வந்து பாஜக பக்கம் போக முடியாது, அவங்க அதிமுகல தான் தங்கணும், அவனுக்கு திமுகல அடைக்கலம் கிடையாது, பாஜக அடைக்கலம் கிடையாது, அவன் எங்க தான் போவான், அவன் அதிமுகல தான் இருப்பான். முழுக்க முழுக்க எதிர்ப்பிலேயே வளர்ந்த ஒரு குரூப். இப்ப இவங்களை நீங்க இதுதான் அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்கு வங்கி, இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பாஜக இல்லாம வந்தா மட்டும்தான் அவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். அவன் மதத்தை பிடிச்சவனா இருக்கிறான், அவன் ஜாதியை பிடிச்சவனா இருக்கிறான், ஆனா பாஜகவை பிடிக்காதவனாவும் இருக்கிறான். இப்ப இதுதான் ரொம்ப த்ரெட்டான சிச்சுவேஷன் அதிமுகவுக்கு. அப்போ இவர்கள் மத்தியில ஒரு ஏற்பை உருவாக்க வேண்டும் பாஜகவுக்கு. அவன் வந்து நல்லவன் தான், நானே ஆதரிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பை உருவாக்கணும். அந்த ஏற்பை உருவாக்குவதற்காகத்தான் கடந்த 4 ஆண்டு காலமாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அல்லது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ஊடக விவாதங்கள்ல கலந்து கொண்ட எத்தனை நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருக்கீங்க. இடையில திடீர்னு கலந்து கொள்வதாக முடிவெடுப்பார்கள், கலந்து கொண்டு ஒரு 2-3 டிபேட்ஸ்ல மூஞ்சியை காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சைலண்ட். அதிமுக ஆதரவாளர்களாக சில அரசியல் விமர்சகர்களும் பெரும்பாலும் வலதுசாரிகளும் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து அல்லது அரசை எதிர்த்து நடக்கக்கூடிய விவாதங்கள்ல கலந்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத்து, அந்த சித்திரவதை மரணம், அது குறித்து ஊடகங்கள்ல விவாதம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குனார். நீங்க வந்து ஸ்டாலினை காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவை சேர்த்து காப்பி அடிக்க வேண்டும், அடிச்சாங்க காப்பி அடிக்கக்கூடாது. ஒரு வாத்தியார் வந்து டெஸ்ட் எழுதிட்டு வர சொன்னாரு, அந்த ஸ்டூடெண்ட் புக்கை பார்த்து எழுதுனாரு, என்னடா அடிச்சு வச்சிருக்க, அந்த புக்கில் அடிச்சிருந்துச்சு மேலாடு இதுல அடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி எடப்பாடி நடந்து விட்டு இருக்கிறார். ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக ஆர்ப்பாட்டம் நடத்திய காலகட்டத்தில் கொரோனா லாக்டவுன், அதனால அவங்க வீட்டு வாசல்ல இருந்தும் வீட்டுல இருந்தும் சமூக வலைதளங்கள் மூலமா தங்களுடைய பரப்புரையை தொடர்ந்தாங்க. அவங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வரைக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாகவே அவங்களுடைய கட்சியினரை ஒருங்கிணைக்கிற வேலை பார்த்தாங்க. கோவிட் காலகட்டத்தில் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு மக்களுக்கு உதவி செய்யற கேம்பெயின் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே போராட்டங்களை எப்படி நடத்துவது அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா பெர்மிஷன் கிடைக்காது. பெர்மிஷன் கொடுத்தாலும் அதை நடத்துறது தப்பு அப்படின்ற காரணத்தினால அவங்கவுங்க வீட்டு வாசல்லையே இடைவெளி விட்டு பதாகைகளை வைத்து போராட்டம் நடத்தினாங்க. இப்ப இதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி நம்மளும் போர்டு வச்சு நிக்கணும் போல, அப்பதான் நம்ம ட்ரெண்டுக்குள்ள வர முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்டை தூக்கிட்டு வந்து நிக்கிறார். அந்த போர்டுல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு எல்லா மாவட்ட செயலாளரும் போட்டோ எடுத்து போட்டு ஏஐடிஎம்கே அபிஷியல் பேஜ்ல போட்டு அதை எடப்பாடி பழனிசாமி ரீட்வீட் பண்ண, வேலுமணி ரீட்வீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. டிபேட்டுக்கு வரணும்ல, அப்பதானே அந்த எதிர்ப்பை பேச முடியும். நீங்க உண்மையிலேயே அரசாங்கத்தை எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிபேட்டுக்கு வந்து பேசணும்ல. ஏன் டிபேட்டுக்கு வந்து பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நடக்கிற டிபேட்ஸை மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. அரசியல் ரீதியாகவும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆடியன்ஸும் சரி, 2 கோடி பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. அந்த 2 கோடி பார்வையாளர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன அப்படின்றத கடத்துவதற்கு உங்கள்கிட்ட டைரக்டான ஊடகம் இருக்கா? கிடையாது. நீங்க விவாத நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்ளும் பொழுதுதான் ஒருவேளை அரசியல் விமர்சகர்கள் திமுக விமர்சித்து பேசினாலும் அந்த விமர்சன பார்வைகளை உள்வாங்கி கொண்டு நீங்க அதை கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான வேலையை உங்களால செய்ய முடியும். இதுதான் இந்த டிபேட்ஸ்ல இருக்கக்கூடிய அடிப்படையான பின்னணி. இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் டிபேட்டுக்கு வர்றதை தவிர்த்தாங்க. அதிமுக ஆதரவாளர்களாக இருந்த சில அரசியல் விமர்சகர்கள் மட்டும்தான் வந்தார்கள். அவர்களாலையும் பெரிய அளவுக்கு ஷோ பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் எப்படி சரி, இதெல்லாம் ஏன் செஞ்சார்? ஏன் அதிமுக பின்வாங்கி கொண்டது? முக்கியமான அரசியல் விவாதங்களில், முக்கியமான அரங்குகளில் இருந்து அதிமுக பின்வாங்கி கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது, பாஜகவினுடைய கருத்துக்களுக்கு மக்களை பக்குவப்படுத்துவது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 2 கருத்து தான். ஒன்று திமுக என்ன பேசுது, 2வது அதிமுக என்ன பேசுது. நீங்க ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் டிபேட்டை டீ கடையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெயலலிதாவா கலைஞரா அப்படிதான் சண்டையே நடக்கும். இந்த 2 பேருக்கு மத்தியில மட்டும்தான், வேற யாரு பேரும் உள்ளே வராது. இல்லைங்க, இதுக்கு நடுவுல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, போர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவுல தான் இந்த விவாதமே நடக்கும். ஆனா இது மாறிடுச்சு. இப்ப என்ன மாறுது அப்படின்னா அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறாரு, பாஜக என்ன செய்யுது, திமுக என்ன செய்யுதுன்னு டீ கடை வரைக்கும் டிபேட் மாறிடுச்சு. எதிர்க்கட்சி அந்தஸ்தை விட்டுருச்சுன்றீங்களா? விட்டு கொடுக்கல, டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வண்டிக்கு வெஹிக்கிள் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்திலையும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அலுவலகத்திலையும் வைத்து அதிமுக தன்னுடைய ஓனர்ஷிப்பை பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருச்சுன்ற அதற்காகத்தான் இப்போ டிபேட்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, பாஜக தான் உண்மையான ஆளு, வலதுசாரிகள் தான் உண்மையான ஆளுங்க, அவங்கள பேசுறத கேட்டுங்க அப்படின்னு டிபேட்ஸ்ல அலோவ் பண்ணாங்களா? இப்ப ரோட்டில் அதுக்கான ஏற்பை உருவாக்கணும். டீ கடையில் உட்காந்து பேசுறோம்னா பாஜகவை ஏத்துக்கிட வைக்கணும். அப்படி ஏத்துக்கிட வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஊர்வலத்தை நடத்தணும்.
இந்த ஊர்வலம் எடப்பாடி பழனிசாமிக்காக நடத்தப்படுகிறதா என்றால் இந்த ஊர்வலம் எல்முருகனுக்காகவும் நயினார் நாகேந்திரனுக்காகவும் மற்றும் பாஜகவின் வேட்பாளர்களாக எதிர்காலத்தில் நிறுத்தப்பட போகிறவர்களுக்காகவும் மட்டும்தான் இந்த ஊர்வலம் நடத்தப்படுகிறது. அதனாலதான் அவர்களை ஊர்வலத்துக்கு கூப்பிட்டு நடத்துறாரு. நீங்க கேட்கலாம், பாரத் ஜோடோ யாத்திரைக்கு ராகுல் காந்தி எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தானே வந்தாங்கன்னு. அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்றது மட்டும்தான். அதாவது ஒரு இலை இருக்கு, இலைக்கு மேல ஒரு பொருள் இருக்கு அப்படின்றதுனாலேயே அது சாப்பிட்ற பொருளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மஞ்சள் கலர்ல புளியோதரையும் இருக்கும், மற்ற விஷயங்களும் இருக்கும். அப்ப இது ரெண்டு ஒன்னாயிர முடியாது. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய நோக்கம் என்ன? இந்தியாவை ஒன்றுபடுத்துவதற்கான யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தொடங்குகிறார். அந்த ஒன்றுபடுத்துவதற்கான யாத்திரையை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கிறார். இன்னும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள், சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த உள்ளிட்ட பல நபர்கள் அதில் பங்கேற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த யாத்திரையை தாங்கள் வழிமொழிகிறார்கள். ஏன்? பாஜகவை விரட்டி அடிப்பதற்காக, கொள்கை ரீதியாக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக. எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்ற உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், டிஎம்கே விரட்டி அடிக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளும் கூட சேரலாம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை காட்டுறார். ஆனா அந்த தோற்றம் உண்மையா என்றால் இல்லை. அது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக சேர்ந்தவர்கள் அல்ல. அது தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி கருத்துக்களை எல்லாம் மண்ணை கொண்டு மூடுவதற்கான வேலையை தான் இந்த கூட்டணி செய்ய போகிறது. அதனுடைய ஒரு உதாரணம் தான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல கூட்டங்கள்ல பேசுற கருத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. பாஜக இதுவரை பேசியதை பொது கூட்டங்கள்ல பாஜகவே பேச தயங்குவதை அவன் தனியா நடத்துவான். அறநிலையத்துறை எதிர்ப்பு மாநாடு, அறநிலையத்துறை எதிர்ப்பு பொதுக்கூட்டம் அப்படின்னு ஸ்ரீரங்கம், ஸ்ரீலிபுத்தூர் இந்த மாதிரி அவ இருக்கிற ஏரியால ஸ்பெசிஃபிக்கா பார்த்து அங்க ஒரு கூட்டத்தை போட்டு மைக்கை பிடிச்சிட்டு சில நாய்களுக்கு மைக்கை கொடுத்து அந்த நாய்களை பிஸ்கட்டை காட்டி காட்டி கத்த விடுற வேலைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, அதிமுக மேடையில கோயிலை பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? திமுகவுக்கு கோயில் காசை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிருது. கோயில் காசுல காலேஜ் கட்டுறான். கோயில் காசுல காலேஜ் கட்டல உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்கிறேன். கோயில் காசுல காலேஜ் கட்டக்கூடாதா? கட்டலாமே. கோயில் காசுல என்னதான் செய்யலாம்? நான் வழக்குகள் இருக்கு. என்னென்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த ஆட்சிக்கு வந்த உடனே அறநிலையத்துறை சார்பாக 10 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 4 கல்லூரிகள் கட்டப்பட்டு விட்டது. இப்போ அடுத்த 6 கல்லூரிகள் கட்டுவதற்கான வேலை நடக்கிறது. ஆலய வழிபாட்டாளர் சங்கம்னு ஒரு குரூப்பு கேஸு. என்ன கேஸு? காலேஜ் கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது? தர்மகர்த்தா போடல, அறங்காவலர் போடல, அதனால கட்டக்கூடாது. அறங்காவலர் போடலைன்னா ஒரு வழிபாட்டாளர் அறங்காவலர் தானே போட சொல்லணும். அறங்காவலர் கையெழுத்து இல்லாம கட்டுற கல்லூரி சரியா தப்பான்ற விவாதத்துக்கு நீ ஏன் போற? உனக்கு கல்லூரி முக்கியமா அல்லது அறங்காவலர் முக்கியமா? கல்லூரி முக்கியம். கல்லூரிக்கு யார் முக்கியம்? அறங்காவலர் கையெழுத்து போடணும். அப்ப அறங்காவலரை போடுன்னு தானே சொல்லணும். இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிஜேபி பேச கருத்து அப்படிங்கிறது அறநிலையத்துறையை கலைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கோயிலுக்குள்ள காசு வருது அப்படின்னா அந்த காசு கோயிலுக்கு பராமரிப்பு பயன்படுத்துங்க. மெல்ல மெல்ல வருவாருங்க. கோயில் பராமரிப்புனா என்ன பராமரிப்புன்னு நான் கேட்கிறேன். இப்போ இந்த கேஸை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. உடனே கோர்ட் என்ன சொல்லுது? அது எப்படி நீங்க கல்லூரிகள் கட்டலாம்? இதுவரைக்கும் கட்டிய கல்லூரிகளில் என்ன பாடம் நடத்த சொல்றாங்க அப்படின்னா, இந்து மதங்களை பற்றியும் இந்து மத பிரச்சாரங்களையும் பாடமாக நீங்கள் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கல்லூரிக்கான அங்கீகாரமே செல்லாது அப்படின்றாங்க. அப்போ இந்து மத பரப்புரை செய்வதற்கான கல்லூரியாக ஒரு கல்லூரியை உருவாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை அரசாங்கத்தின் பணத்திலேயே செய்ய வைக்கிறார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே போல முஸ்லிம் மத கருத்துக்களை பரப்புவதற்கு முஸ்லிம்களிடம் நிதியை திரட்டி தமிழ்நாடு அரசாங்கம் அரபு கற்பிக்கும் பள்ளி ஒன்றை புதிதாக நிர்மாணித்து தனியா நபிகள் நாயகத்தின் கருத்துக்கள் என்ன, நபிகள் நாயகத்தின் மேன்மைகள் என்ன அப்படின்னு தனியா பாடப்பிரிவுகளை வைத்து நடத்துவதற்கு இந்த கூட்டம் ஒத்துக்கிடுமா? இல்ல இந்த ஜட்ஜி ஒத்துக்கிடுவாரா? இப்ப இப்படி ஒரு கேஸ். சரி, அறநிலையத்துறை நிப்பாட்டிருச்சு. அந்த கோயில்ல இருந்து கட்டக்கூடிய கல்லூரிகளை அடுத்த ஆணை வரும் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன பண்றாங்க? மண்டபம் கட்டலான்னு முடிவு பண்றாங்க. நம்மளுக்கு தெரியும், இப்ப மயிலாப்பூர்ல இந்த கபாலீஸ்வரர் மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த கரெக்டா அந்த கோட்டுப்புறம் மேம்பாலத்துக்கு கீழே அந்த பிரிட்ஜ் அந்த இது இருக்கும். ரொம்ப பெரிய மண்டபம். சென்னையிலேயே ரொம்ப ஹைஃபையான மண்டபங்கள்லாம் அதுவும் ஒண்ணு. மிக சிறப்பான இது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க பூரா அந்த மண்டபத்துல டேட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இடத்துலதான் சுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பான பராமரிப்பு, ரொம்ப பெரிய மண்டபம். இது போன்ற மண்டபங்களை கட்டலாம். அதே போல ஏழைகளுக்கு பயன்படுற வகையில சிறிய மண்டபங்களை கட்டலாம், கல்யாண மண்டபத்தை கட்டலாம். ஏன்னா கல்யாணத்துக்குன்னு இப்ப பெரிய அளவுக்கு மார்க்கெட் உருவாகி இருக்கிறது. இப்போ உடனே என்ன செய்யறாங்க? இந்துக்கள் தானே பயன்படுறாங்க. கிறிஸ்டின்ஸ் சர்ச்சில் முடிச்சிடுறாங்க. அவங்க சாப்பாடு போடுறதுக்கு மட்டும்தான் கன்வென்ஷன் ஹால் தேவையே தவிர
அவங்களுடைய வெட்டிங்க்கு வந்து சர்ச்சே போதுமானது. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து எல்லா பேரையும் வச்சு சர்ச்சுக்கு தான் முடிச்சிடுறாங்க. முஸ்லீம்ஸுடைய மேரேஜ் அதனுடைய விதமே வேறையா இருக்குது. அவங்க இது எதுவுமே இல்லைனாலும் அவங்க சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சுருவாங்க. இப்போ இவங்க தான் கல்யாண மண்டபத்தை கூட்டி 3 வேளை சோறு போட்டு மறுநாள் மறுவீடு சோறு போட்ட வரைக்கும் மண்டபத்தை புக் பண்ணி வச்சிருக்கிறது. அப்போ அரசு என்ன செய்யுது, மண்டபம் கட்டலான்னு முடிவு பண்ணுது. உடனே ஒரு கேஸ், வணிக நோக்கத்துடன் திருமண மண்டபங்கள் அல்லது வணிக நோக்கத்துடன் எந்த செயல்பாட்டையும் கோயில் வருமானத்திலிருந்து செய்யக்கூடாது. அப்படியா, என்ன செய்யலாம்? அன்னதானம் போடலாம், பள்ளி கல்லூரிகள் கட்டலாம். போன கேஸ்ல என்ன சொன்ன, காலேஜ் கட்டக்கூடாதுன்னு. இப்போ வந்து என்ன சொல்ற, காலேஜ் கட்டலாம் மண்டபம் கட்டக்கூடாதுன்ற. உடனே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு. இது இது அரசியலமைப்புக்கு அடுக்குமா? கோயில் பணத்தை இப்படி செலவழிக்கலாமா? சரி விட்டுருங்க, சோறு போடலாமா? கோயில் காசுல ஏற்கனவே அன்னதானம் வழங்கும் திட்டம் இருக்கு. அண்ணாவுடைய பிறந்தநாள் நினைவு நாளை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா பேர்ல அன்னதானம் வழங்குறாங்க. இப்போ இதுல என்ன கேடு? இதுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், மதுரை பெஞ்சில் கேஸ் போடுறான். என்னன்னு கேஸ் போடுறான், நாங்க இந்த மாதிரி வந்து கடவுள் நிந்தனையாளர் பேர்ல கோயில்ல சாப்பாடு போடுறாங்க, நான் எந்த பேர்லயோ போடுறேன், உனக்கு என்ன? போடுறவனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதுதான் பிரச்சனை. உனக்கு சாப்பாடு யார் பேர்ல போடுறேன்றது உனக்கு என்ன பிரச்சனை? நான் சோனி மார்க் 5 அப்படின்ற பேர்ல கூட போடுவேன், சோனி ஆல்பா 7 அப்படின்ற பேர்ல கூட நான் போடுவேன். இப்போ உனக்கு என்ன? பசிக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு, அதுதான் சாப்பாடு. சாப்பாட்டுக்கு ஏதுங்க ஆன்மீகம்? அது இந்து சாப்பிட்டாலும் அதே சோறு தான், முஸ்லீம் சாப்பிட்டாலும் அதே சோறு தான், கிறிஸ்டின் சாப்பிட்டாலும் அதே சோறு தான். தொண்டையில குத்திக்கிடுமா மற்ற மதத்துக்காரன் சாப்பிட்டா, கோயிலில் வந்து சாப்பிட்டா? அப்ப இதை வந்து நிப்பாட்டுறா. இதை எடப்பாடி பழனிசாமி மேடையில பேசுறாரு. அதாவது காலேஜ் கட்டக்கூடாது, திருமண மண்டபம் கட்டக்கூடாது, சோறு போடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, அவருக்கு கருமாதிக்கு சடங்கு தேவை, அதுக்கு இடம் தருவியா? அப்படி கல்லூரி காசு தருவியா? மாணவன் தானே படிப்பான், இந்து மாணவன் தான் படிக்க போறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கூடாதுன்றது தான். அதை வச்சு என்ன செய்யணும்னு எடப்பாடி சொல்ல வர்றாருன்னா, கோயில் பராமரிப்பு பணிகள் இது வந்து 1927 இருந்து இதே டெம்ப்ளேட்டு. பனகல் அரசர் இந்த வேலையை ஆரம்பிச்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்து தேவஸ்தான சட்டம், அப்ப அந்த சட்டத்துக்கு பேரு HRNCக்கு அப்ப இருக்கிற பேரு, அதை ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதனுடைய வருமானத்துல இருந்து சந்திரகிரியில வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்ட போறேன்னாரு. உடனே வந்து அறநிலையத்துறையில அந்த சட்டம் இதுக்கு எதிராக இருக்கே, இந்த சட்டம் இது எதிராக இருக்கே, இதுக்கு பதிலாக திருப்பதி கோயில் படிக்கட்டுகளை புனரமைக்கலாமே, நீங்க இதுக்கு டைல்ஸ் போடலாமே, கோயிலில் ஃபேன் வசதிகள் ஏற்படுத்தலாமே, கோயிலில் லைட்டு போடலாமே. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஒருத்தன் படிக்கிறா அப்படின்றது உனக்கு பிரச்சனை, அப்போ இது கூடாது அப்படின்றது பிரச்சனை. அவன் படிச்சுட்டு வந்தா கேள்வி கேட்பான், அப்போ அவனை படிக்க விடாம செய்யணும். அதுவும் ஐயோ, எந்த கோயிலின் பேரால் இவனையெல்லாம் படிக்க விடாம வச்சிருந்தனோ அந்த கோயிலின் பேரால நீ இவனையெல்லாம் படிக்க விடுறேன்னு 1927 சத்தியமூர்த்திகள் கதறல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கதறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? தமிழ்நாட்டில் பாஜக எதை பேசுகிறதோ அதை பேசக்கூடாது அப்படின்ற குறைந்தபட்ச புரிதலாவது அவருக்கு இருந்திருக்கு. அரசு கஜானாவில காசு இருக்கு, அதை வச்சு கல்லூரி கட்ட வேண்டியதானே? அரசு கஜானாவில காசு இருக்கு சார், அரசு அந்த செலவு பண்ணுது. கோயில் கஜானாவில் இருக்கிற காசை என்ன செய்யறதுன்னு நான் கேட்கிறேன். மக்கள் போடுறாங்க, உண்டியல்ல காசு போடுறாங்க, என்ன செய்யணும் அந்த காசை வச்சுக்கிட்டு? நீங்க பாருங்க, திருச்செந்தூர் இதுக்கு வந்து 400 கோடி ரூபாய் செலவு. இந்த 400 கோடியும் வந்து திருச்செந்தூர் முருகனோட நிதியிலிருந்து செலவு செய்யப்பட்டதா? அது அரசு நிதியிலிருந்து செய்யப்படலையா? அறுவடை வீடுகளுக்கு மட்டும் 850 கோடி செலவு பண்றாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அறுவடை வீடுகள் 6 சேர்ந்து 850 கோடி வருமானத்தை கொடுக்குது. இதை ஊர்ல இருக்கிறவங்க நம்பணும். அதுவும் வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகன் கோயிலை விடுங்க, பழமுதிர்ச்சோலையில இருக்கிற கோயில்ல இருந்து 100 கோடி ரூபாய் வருமானம் வருதா? நீங்க நம்புறீங்களா? அந்த கோயிலை பார்த்தாலே முதல்ல அந்த கோயில் உண்டியல்ல எத்தனை ரூபா போடுறான்றது நமக்கு தெரியும். இவ்வளவுதான் அந்த கோயிலோட நிலவரம். அதுக்கு கவர்மெண்ட் காசு தானே செலவு பண்ணுது. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து இந்த காசை எப்படி செலவு பண்றதுன்றது இல்ல. பிஜேபி பேசுவதை இவர் பேச வேண்டும். சமீபத்தில் அவருக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. Z+ கொடுத்ததுக்கு பிறகு அவர் பேச போறா பாருங்க, எல்லாம் தடித்தனமா இருக்கு. ஏன்? Z+ வந்து வெறுமனே Z+ பாதுகாப்பு மட்டுமல்ல, அது வந்து ஒரு ஸ்பை. நீ என்ன செய்யற? எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்கிறார், எங்க போகிறார், அவர் யாரோட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்றாரு, யாரோட டின்னர் சாப்பிட்றாரு, யாரை இரவு தனியா சந்திக்கிறாரு, யாரை பகல்ல தனியா சந்திக்கிறாரு அப்படின்றத எல்லாம் நோட் பண்றதுக்கு தான் இந்த Z+ பிரிவு. இல்லைன்னா அவருக்கு என்ன பிரச்சனை? அப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுகன்ற அந்த பேலன்ஸை உடைச்சிட்டு, அதிமுக மட்டும் கிடையாது இங்க பாஜகவும் வச்சு பாருங்கன்ற ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு மனநிலை ஏற்படுத்துவதற்கான மும்முரமான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுகன்ற பேலன்ஸை உடைச்சிட்டு, அதிமுகன்ற இடத்துல நீங்க அதிமுக மட்டும் வச்சுக்கிறீங்க, பாஜகவை ஏத்துங்க அப்படின்னு ஒரு ஏற்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தவறை கடந்த காலத்தில் சிவசேனா செய்தது. நான் இந்த பிரஸ் மீட்ல, இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது நிருபர் வந்து கேள்வி எழுப்புறாரு, இது வரைக்கும் ஏடிஎம்கே வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பாஜக வந்து தெளிவுபடுத்தலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெல்லி தான் முடிவெடுக்கணும் அப்படின்றாரு. டெல்லி தான் முடிவெடுக்கணும், அதை மீறி யாரும் பேசக்கூடாது அப்படின்றாரு.
அதாவது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு முழுமையாக தன்னை பாஜகவிற்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதனுடைய ஒரு உதாரணம் தான். யார் முதல்வர் வேட்பாளர்ன்றத முதல்ல நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் கூட்டணி தலைமைன்னு அமித்ஷா யார சொல்றாரு? ஏடிஎம்கே தான் சொல்றாரு. அது உண்மை என்றால் நீங்க தான் முடிவுகளை அறிவிக்கணும். அவர் வரக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து பேசிட்டு போறாரு. எதுக்கு பேசிட்டு போறாரு? நீங்க தானே கூட்டணி தலைமை. அப்போ பிரச்சனை வந்து அவருக்கு கேஸ் இருக்கு. அவருடைய முழக்கத்தையே வந்து இப்போ ட்விஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. மகனை காட்போம், மருமகனை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பக்கம் எஸ்பி வேலுமணி மகன், இந்த பக்கம் இவர் பையன், இன்னொரு பக்கம் சம்மந்தி, இப்படி பல பேருக்கு வந்து இடி வழக்குகளும் ஐடி வழக்குகளும் குவிந்து கிடக்கின்றன. டிவிஎஸ்சி வேற ஒரு பக்கம் இதே வழக்குகளை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு வழக்குகள் இருக்கின்ற காரணத்தால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்லை. அன்வர் ராஜா பேசின பேச்சு இருக்குல்ல, அதுலதான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய உளறல்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அன்வர் ராஜா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அதிமுக தான் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அமைப்பு செயலாளர் அவர். ஆமா, அமைப்பு செயலாளர். அது எந்த அதிமுகவுக்குன்னு தெரியல. அவர் ஜெயலலிதா காலத்து அதிமுகவா, எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா, இல்ல எடப்பாடி காலத்து அதிமுகவா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது எவ்வளவு குழம்பி போயிருக்கிறாருன்னு பாருங்க. முதல் கேள்வி, நீங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்களே. ஆமா, அப்போ பொருந்தாம இருந்தது. அதற்கு பிறகு திமுகவை எதிர்க்க வேண்டும், தீய சக்தியை அழிக்க வேண்டும்ன்ற ஒரே காரணத்திற்காக நாங்க ஒண்ணு சேர்ந்து நிக்கிறோம். இது இயல்பாக அமைந்த கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றவரு அடுத்து என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அது உண்மைதான். பாஜகவோட இருப்பதனால சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது அப்படின்றாரு. இயல்பா மஞ்ச கூட்டணின்றீங்க, இயல்பா சிறுபான்மையினர் ஓட்டு எங்களை விட்டு போயிருச்சுன்றீங்க. அடுத்த கேள்வி, இது பொருந்தா கூட்டணின்றாங்களே. ஆமாம்மா, பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணியில வந்து பாஜக காலுண்டர் நினைக்குதுன்றாங்களே. இல்ல எம்ஜிஆர் காலத்து ஆளா நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கும் போது, இல்ல ஒரு காலத்திலும் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலுண்டர் முடியாது. ஒரு டபுள் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. ஓப்பனிங்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? எடப்பாடி லைன்ல ஆரம்பிக்கிறாரு. இது இயல்பான கூட்டணி, திமுகவை எதிர்ப்பதற்காக உருவான கூட்டணின்னு. அப்படியே போக 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 என்ன ஆகுது? ஒரு உண்மையான அதிமுக தொண்டனுடைய ஒரு உள்ள குமுறல் வந்து வெளிப்படுது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அதிமுக காரர்களுடைய மனநிலை. மணிப்பூரில் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிறகு பெண்களுடைய வாக்குகளும், குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அட்டூழியங்களுக்கு எல்லாம் பார்த்ததற்கு பிறகு சிறுபான்மையினுடைய வாக்குகளும், கேரளாவில் வந்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து இவர்கள் நடத்தக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு கிறிஸ்தவருடைய வாக்குகளும் பாஜகவுக்கு வரும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரும் நம்பல. அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு பாஜக நம்புகிறது. ஆனா உங்க கூட சேர்ந்ததுக்கு பிறகு என்னைக்கு கோயில் விவகாரத்தை அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அருகதையை இழந்து விட்டார். அவர் கோயில் அப்படின்னு வாயில எடுத்துட்டார்ல, இனி ஒரு பயம் வந்து மதிக்க மாட்டான். எப்ப வரைக்கும் மரியாதை அப்படின்னா, கோயில் விஷயத்த கோயில் வரைக்கும் கோயிலோட நிப்பாட்டிடணும், அதை மேடைக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றதுல தமிழ்நாட்டினுடைய சாமானியர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் இப்போதும் திமுக பக்கம் நிக்கிறாங்க, அதிமுக பக்கம் நிக்கிறாங்க. இப்போ பிஜேபியினுடைய இது ரோல் என்னவா இருக்கு அப்படின்னா, அதிமுகவுக்கு மினிமம் கேரண்டி 35%. ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கி வைக்கப்பட்ட வாக்கு வங்கி, பல தலகர்த்தர்களால் கிளை கிளையாக உருவாக்கப்பட்டு வளர்த்து வைக்கப்பட்ட வாக்கு வங்கி 35. இந்த 35 தான் செதையுது, 25 செதையுது. என்னவா செதையுது அப்படின்னா, ஒரு 3% பாஜக பக்கம் நகருது. மீதி இருக்கக்கூடிய 7% என்ன ஆகுதுன்னா திமுக பக்கம் நகருது. அப்போ இப்போ 25ஆக மாறுது. இந்த 25ன்றது மினிமம் பேஸ். இந்த 25ன்ற மினிமம் பேஸ எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யலைனாலும் வாங்க முடியும். இது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கடந்த காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. இதை நம்புது பிஜேபி. என்ன நம்புறாங்கன்னா, இவரை தீவிரமாக இந்து மத பற்றாளர் போலவும் இந்து மதவாதி போலவும் பேச வைப்போம். பேச வச்சு நயினார் அதை தான் சொல்றாரு, நம்ம கோல் 2026 இல்ல 2029 அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 26ல அவன் வந்து ஆட்சி அமைக்கணும்ன்ற தாட்லே இல்லை. மாறாக அவனுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த 25 வாங்கிட்டோம்னா பாருங்க கோயில்களை காப்பாற்றணும்னு 25% வாங்கிட்டோம், பாருங்க வக்ஃப் வாரிய சொத்துக்களை அரசுடைமை ஆக்கணும்னு சொல்லி 25% வாங்கிட்டோம், பாருங்க இந்துக்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி 25% வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து நிற்பான். அது அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். என்ன நடக்கும்? ஓ, இதுக்காக 25% ஓட்டு போட்டாங்களா, இப்போ உண்மையிலே மாறுது போலயே, அப்ப இதுதான் ரியாலிட்டி போல. எப்பயுமே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுறது அப்படின்றதுலதான் வந்து உத்தரவாதமா இருப்பாங்க. ஏன் இந்த இது ஒரு காட்சி முக்கியம் அல்லது வந்து ஒரு பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த பெர்செப்ஷன் தான் வந்து மக்களை வந்து ஓட்டு பட்டனை அமுக்கும் போது மண்டையை மாத்தி விடுறது.
சுயேட்சைக்கு போடணும்னு வெறி கொண்டு போயிருப்பான். உள்ள போனவன் வந்து இதுக்கு போட்டு ஒரு ஓட்டை வீணடிக்கிறதுக்கு இவன் தான் ஜெயிக்கிறாப்புல இருக்கு, இங்க குத்து அப்படின்னு மாத்துவான். உள்ள போற வரைக்கும், அதாவது ப்ரீ போல் ஒப்பீனியன் போல் வரைக்கும் அவன் சுயேட்சைக்கு குத்திட்டு இருந்திருப்பான். உள்ள போன உடனே இது எதுக்கு இந்த ஓட்டை நான் வீணடிக்கணும், நான் இங்க குத்துறேன். அவன் 10 பைசா காசு வாங்கலன்னா உள்ள போயிட்டு மாத்திடுவான். ஏன் மாத்துறான்? அப்ப மக்கள் மத்தியில வீணாயிடக்கூடாது. நாம செலுத்துற உழைப்பு, நான் ஒரு அரை மணி நேரம் நின்று ஓட்டு போடுறேன், அடுத்த 5 வருஷம் வாழ போறேன், எனக்கு இதுல உழைப்பு இருக்கு, இதுல எனக்கு பங்கு இருக்குன்னு உணர்ந்திருக்கான். அந்த பங்கை உணர்ந்துதான் அவன் வந்து ஓட்டை சரியா குத்தணும்னு முடிவு பண்றான். அப்படிதான் இங்க திமுக அதிமுக அப்படின்ற அந்த கட்சிகள் வளர்ந்திருக்கிறது. அப்போ இந்த அதிமுக பேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மனம் பிறழுகிறார்கள், எங்க குத்துறதுன்னு தெரியாம மனம் குமுறுது. இந்த 25% நாங்க மதவாதத்தை வைத்து வாங்கிய வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டா, அடுத்த தடவை கொஞ்சம் மத சிந்தனை மனசுல இருக்கிறவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, 25% ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணோம்னா இவங்க வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த மதவாத சிந்தனை கொண்டவர்களை ஊக்குவிப்பதற்கான வேலையை 2029க்கு செய்வாங்க. அடுத்து 3 வருஷம் டைம் இருக்கு. அந்த 3 வருஷத்துல இந்த அஜெண்டாவை முழுக்க முழுக்க நிறைவேற்றுகின்ற வேலையை பார்ப்பார்கள். இந்த நீண்டகால ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் இதைதான் சிவசேனா பண்ண தப்புன்னு நான் சொன்னேன். பால் தாக்கரேவனுடைய சிவசேனா மீண்டும் மீண்டும் பாஜகவை வளர்த்து விட்டு இன்றைக்கு அது என்னவா இருக்கு அப்படின்னா, மராட்டியத்தை வந்து இந்துத்துவ நாடாக மாற்றுகின்ற ஒரு வேலையில வந்து பாஜக இறங்குது. அப்போ கண்கட்ட பிறகு கண்ட நமஸ்காரம் பாங்களா, அந்த போல ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இன்னைக்கு வந்து சேர்ந்து நிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு சேர்ந்து நின்று அதை வந்து போன எலெக்ஷன் நின்று இருந்தா அதனுடைய மகிமையே வேறையா இருந்திருக்குமே. அப்ப இப்பயாவது சேர்ந்துட்டாங்க. ஒரு எடப்பாடி குறிப்பா அந்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயம் தாண்டி வேலுமணி சைட்ல இருந்தும் செங்கோட்டை சைட்ல இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்படுது இல்ல. இந்த 2 பேர் வந்து நேரடியா பாஜகவினுடைய கைப்பாவைகள் தான். இந்த 2 குதிரைகளையும் இயக்குவது பாஜக தான். அதனாலதான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அக்கா தங்கச்சி கல்யாணம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா ஒரு வாரம் அசையவே முடியாது. அந்த ஒரு வாரம் பந்தல்காரனை போய் பார்க்கணும், சமையல்காரரை போய் பார்க்கணும், தண்ணி கேன் போடுறவரை போய் பார்க்கணும், செர்வருக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்றதை பார்க்கணும், முன்னாடி பந்தக்கால் நடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும், மண்டபத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா, சேர் டேபிள் வருமா வராதா, நம்ம கூப்பிட்டு எல்லா பேர் வருவாங்களா மாட்டாங்களா, கடைசி ரவுண்டு ஒருக்கு எல்லாரும் கால் பண்ணி உங்களுக்கு இங்கே ரூம் புக் பண்ணி இருக்குன்றத பார்த்து நகரவே முடியாது. இது சாமானியர் வீட்டில். அவர் எவ்வளோ பெரிய விஐபி, அவருக்கு ஆள் இருப்பாங்கன்னாலும் அவருக்கு இன்னும் அதிகமான பதற்றங்கள் இருக்கணும்ல. அதை வச்சுக்கிட்டு இவர் சிவராத்திரிக்கு எங்கே போய் நிற்கிறாருன்னா, அமித்ஷா பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு. ஜக்கி வாசுதேவ் காட்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு. அப்போ அந்த ஜக்கி வாசுதேவ் காடை எதுக்கு வச்சிருக்கான்ற கேள்வி முதல்ல. 2வது, அந்த காட்டுக்குள்ள போய் இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு வந்தாங்கன்றது 2வது. இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. அன்னைக்கு பாஜக காரர்கள் அவ்வளவு பேரும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு பாஜக காரர்கள் அத்தனை பேரும் எஸ்பி வேலுமணி விசேஷத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி வரலங்க, ரிசப்ஷனுக்கு போறாரு. நீ தானே தாலி எடுத்து கொடுத்துருக்கணும், நீ தானே முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும், ஆனா போகல. ஏன் போகல? அப்போ கொங்கு சமுதாய மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமியை தள்ளி வைத்து விட்டு அவன் இல்லடா தலைவர், இவங்க தான்டா தலைவர்னு அண்ணாமலை காலில் விழுக வைக்கிறாரு, தமிழிசை காலில் விழுக வைக்கிறாரு எஸ்பி வேலுமணி. எதுக்காக? அப்போ மக்கள் மத்தியில தான் யாருன்றதை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார். செங்கோட்டையன் அதே தான். செங்கோட்டையன் வந்து ஒரு லாஸ்ட் கடைசி அட்டக்கத்தி, வேலுமணி வந்து கொஞ்சம் சவரக்கத்தி, இது வந்து அட்டக்கத்தி. இந்த கத்தியை வச்சு சும்மா ஒரு தூது விட்டு பாக்குறது, என்ன பழைய ஆளு, அதனால வந்து ஈரோடு பகுதிகளில் வந்து உடைப்பை ஏற்படுத்திட முடியும் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டுவதற்காக அதையெல்லாம் தாண்டி ரெய்டு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. இப்ப எல்லா பக்கமும் தாக்குதல் நடத்தி எடப்பாடி பழனிசாமி இப்போது முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட்டார். என்னை சுவீகரித்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக பாஜகக்காரராகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார். இதற்கு மேல் அதிமுகவை தமிழ்நாட்டில் யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தேர்தலில் யாராவது நிலைப்பாடு எடுப்பார்களே ஆனால் அது தங்கள் கழுத்தில் தாங்களே கத்தியை வைத்து அறுத்து கொலை செய்து கொள்வதற்கு சமமானது. அதிமுக இந்த தேர்தலில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு, இன்னும் அவர் என்னென்ன பேச போறாரு, இப்பதான் ஆரம்பிக்குது, இன்னும் 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இந்த 6 மாசத்துல அவர் இன்னும் எதெல்லாம் சொல்ல போறாரு, என்னென்னலாம் இஷ்யூவை ரைஸ் பண்ண போறாரு, மதமாற்றத்தை பத்தி பேசுவாரா, இன்னும் பல விஷயங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுலயே அவருக்கு வாய் துடிக்குது. திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அர்த்தம் தெரிஞ்சவர் அவர் கிடையாதுன்றதை அவரே ஒத்துக்கிட்டார். அதனாலலாம் இல்லை, இதை சொன்னோம்னா ஓவரா அடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம் அப்படின்ற ஒரு லெவல்ல எடப்பாடி இருக்கிறார். முன்பு என்ன ஒரு நிலை இருந்ததுன்னா, அதிமுக நேரடியா திராவிட இயக்க சிந்தனைகளை முழுமையாக உள்வாங்கி கொள்ளாவிட்டாலும் கூட இதையெல்லாம் நான் மதிக்கிறேன்ற இடத்துல இருந்து அதிமுக செயல்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஈவன் ஜெயலலிதா அவர் பிறப்பால் பரப்புனராக இருந்தாலும், அவர் வந்து கொடுமையான விஷயங்களை கடந்த காலத்தில் ஆதரித்திருந்தாலும் கூட பிறகு அதை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், என்னை தப்பா நினைச்சிடாதீங்க, நான் சமூக நீதி காத்த வீராங்கனை தான், என்னை என்ன தள்ளி வச்சிடாதீங்க
அப்படின்னு ஜெயலலிதா வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தாண்டி பார்க்க ஆசைப்படுறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தாண்டி பார்க்காததை தாண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த பக்கம் இருக்கிறது புதகுழி, அதுல விழுந்து புதையதான் வேணும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நின்னாங்க அப்படின்னா செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி தான், அவங்களாம் தலைவர்களா இருந்தாங்க. நம்ம என்ன ஜெயலலிதாவா, நம்ம என்ன எம்ஜிஆரா, நாம என்ன காமராஜராப்பு அப்படின்னு பேசிட்டு போனார்ல. இதுதான் ரியாலிட்டி. எடப்பாடி பழனிசாமியை அவருடைய மாவட்ட செயலாளர்களை இந்த இடத்தில் வைத்துத்தான் ரசிக்கிறார்கள்னா மக்கள் எந்த இடத்துல வச்சு ரசிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு தான் ரசிப்பாங்க. பாஜகவிற்கு ஆடுவதற்கு இவ்வளவு பெரிய ஆடுகளத்தை விட்டு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு அரசியல் தற்கொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் டைம்ல வந்து எல்லா கட்சிகளும் கூட்டணி வைக்கிறது இயல்பு தான். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ரொம்ப தீவிரமா வந்து விமர்சிக்கிறோமோ, அளவுக்கு அதிகமா விமர்சிக்கப்படுதோ? அதாவது முதல்ல பாஜக நடத்துகின்ற ஒன்றிய அரசு ஒரு பாசிச அரசு அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த விவாதம் எல்லாமே தொடங்குது. ஒருவேளை பாஜக வந்து ஒரு நலத்திட்ட அரசை நடத்துகிறது, அல்லது பாஜக வந்து மணிப்பூரில் கலவரம் செய்யவில்லை, பாஜக கர்நாடகாவில் ஹிஜாபை பிரச்சனையாகவில்லை, பாஜக கேரளாவில் இந்து முஸ்லிம் கலவரங்களை தூண்டவில்லை, பாஜக ஒரிசாவில் வந்து தமிழருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை, பாஜக ஒரிசாவில் வந்து கட்சியை கபலீகரம் செய்யவில்லை, பாஜக உத்தரப்பிரதேசத்தில் மசூதிகளை எல்லாம் கண்டுபிடிக்கிற மசூதிகளுக்கு கீழே எல்லாம் சிவலிங்கம் கண்டுபிடிக்கிறேன்ற வேலையில ஈடுபடவில்லை. இதெல்லாம் நடக்காமல் அதே போல மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி கொண்டு மாநிலங்கள் கேட்கின்ற திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி கொண்டு இவ்வளவும் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் யார் இந்த பிரச்சனைக்கு போயிருக்க போறதே கிடையாது. அவன் இது எல்லாத்தையும் செஞ்சான். அவன் என்னென்னலாம் செஞ்சான் அப்படின்ற அந்த பட்டியலை நமக்கு வந்து ஒரு மறதி இருக்கு. ஜெயலலிதா அப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த உடனே 13,000 பேரை டிஸ்மிஸ், வந்த உடனே 1 ரூபா 2 ரூபா வரைக்கும் பால் விலை ஏற்றிடுவாங்க, வந்த உடனே எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றுவாங்க, வந்த உடனே பஸ் கட்டணத்தை ஏற்றிடுவாங்க. 5வது வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. மாறா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஆடு மாடு கோழி வழங்குவதாக சொன்னதை பூரா நிறைவேற்றுற வேலையை பார்ப்பாங்க. 5வது வருஷம் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை மறந்துடுவாங்க அப்படின்றது ஒரு பிலீஃப். இப்போ அது போல இந்த 10 வருஷத்துல பாஜக செய்த கொடுமைகள், இப்போ ஜிஎஸ்டியை பற்றி பேசக்கூடாது, டிமானிட்டைசேஷன் பற்றி பேசக்கூடாது. எடப்பாடியே சொல்றாரு அத்திக்கதவி அவிநாசி திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து முடக்கி வச்சிருச்சுன்னு சொல்றாரு, அதை பற்றி பேசக்கூடாது. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறத பற்றி பேசக்கூடாது. கல்வி உரிமைகளை சிதைக்கிறத பற்றி பேசக்கூடாது. கல்வி நிலையங்களில் RSS பாஜக காரர்களை புகுத்துவதற்கு நடக்கின்ற முயற்சிகளை பற்றி பேசக்கூடாது. இராணுவத்திற்கு செய்யப்படுகின்ற கொடுமைகளை பற்றி பேசக்கூடாது. இந்தியா முழுக்க அரங்கேற்றப்படுகின்ற மதவாத பயங்கரவாதத்தை பற்றி பேசக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் இஸ்லாமியர்களை குறிவைத்து மசூதி எங்க இருக்கோ தோண்டு, முஸ்லீம் எங்க இருக்கானோ அதுல புதைச்சிரு அப்படின்ற லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பத்தி பேசக்கூடாது. பழங்குடிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற சித்திரவதைகளை பத்தி பேசக்கூடாது. இப்படி எதை பத்தியுமே பேசக்கூடாது. பாஜக வந்து ஒரு கட்சி அப்படி மட்டும் மதிங்க அப்படின்னா அவன் வந்து ஒண்ணு இந்தியாவில் இல்லாதவனாக இருப்பான், இல்லைன்னா மூளைன்னு ஒன்று இல்லாதவனா, மனசாட்சி என்று ஒன்று இல்லாதவனாக இருப்பான். எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட நபராக இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய செயல்கள் என்ன, கடந்த காலத்துல எவ்வளவு உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம், அந்த உரிமைகளை எல்லாம் மீட்பதற்கான வேலை அப்படின்னு திமுக செய்து. உண்மையிலே நீ யோக்கியனா இருந்தா நான் அதை செய்யறேன்னு வந்து நின்றுக்கணும். அதை நீ செய்ய நீயும் மறுக்கிற, அடுத்தவனும் மறுக்கிறான். இது ஒரு கூட்டணி, இதை இவ்வளவு விமர்சிக்கலாமா, அவங்கள வந்து அவங்களுடைய லெவல்ல அணுகுங்க. அதிமுக வந்து எடப்பாடிக்கு வந்து நிலைமை தெரியும், அவர் கடைசி நேரத்துல பாஜகவுக்கே முதுகில் குத்துவார். பாஜக முதுகுல குத்துறதெல்லாம் நடக்குது நடக்கலன்றது பின்னாடி பார்ப்போம். ஆனா இவ்வளவு காலம் அவர் பாஜகவிற்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை, அவர் கொடுத்திருக்கின்ற அந்த ஸ்பேஸை வந்து என்ன செய்ய போறோம்? எடப்பாடி என்கின்ற நபர் அதிமுக என்கின்ற மிகப்பெரிய ஆலமரத்தை புழு தின்னுவதற்காக அனுமதித்திருக்கிறார். அந்த மரம் பட்டு போவதற்கும் அழுகி போவதற்கும் அனுமதித்திருக்கிறார். இதுதான் ரியாலிட்டி. அப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்க. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எம்பி அவர்கள் வந்து ஒவ்வொரு தடையும் பேசும்போது அதிமுக திராவிட கட்சி, அதை உணர்ந்து நடந்துக்கணும். எடப்பாடி வந்து திராவிட கட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிறாரு, அதை உணர்ந்து நடந்துக்கணும். திமுகவுக்கு அப்புறம் பெரிய கட்சி அதிமுக தான். இதை ஏன் சொல்றாரு? அவர் ஏன் சொல்லணும்? அவர் கூட்டணி மாற போறாரா? அவர் கூட்டணி மாற மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்ட, நீ தெரிஞ்சு வந்தையோ தெரியாம வந்தியோ அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்ட, அந்த இடத்துக்கு உண்டான வேல்யூவை கொடுத்துட்டு போயிரு அப்படின்றது தான் கோரிக்கை. பல பேர் திராவிட இயக்க தலைவர்கள் பல பேர் வந்து கொந்தளிப்பதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து வீணடிக்காத அப்படின்றது. பொதுவா எல்லா இடங்கள்லையும் சாஃப்ட் இந்துத்துவா வந்து பாஜகவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது வேக வேகமாக நடந்தது. ஆனா அதிமுகன்ற அந்த சாஃப்ட் இந்து கட்சி வந்து பாஜகவாக மாறுவது வந்து நடக்கல, நிறுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அது இப்ப வேக வேகமா நடக்குது. அப்ப இந்த சீரழிவை அனுமதிக்காத அப்படின்றதுதான். மக்களின் பலத்தை குறைந்தபட்சம் மனதில் வைத்துக் கொண்டு நம்பு. உனக்கு மக்கள் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறாங்க, அந்த பலத்தை நம்பி நீ நில்லு. ஒன்றும் இல்லை. திமுக தோற்ற போது அந்த 2011
எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலைக்கு போனது. ஆனா 2016 90 சீட்டோட எதிர்க்கட்சியாக வந்தது. அதற்கு பிறகு அது ஆளுங்கட்சியாக மாறியது. அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்பிக்கை வைக்கணும்ல. இது எதுவுமே இல்லாத நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்ப இந்த கூட்டணி விமர்சிப்பதற்கு காரணம் இது தமிழர்களினுடைய முழுமையான நலனுக்கும் எதிரானதாக இருக்கிறது. கீழடியை பத்தி என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? கீழடியில தமிழர்களுடைய தொன்மையை கண்டறிவதற்காக நாம் ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதை ஏத்துக்கிட மாட்டேன்னு மறுக்குது. அவங்களோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்திருக்கிறார். அப்போ தமிழர்களுடைய எந்த விதமான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தொன்மையையும் மதிக்காத ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இதை நீங்க திட்டாதீங்க, பப்புளு திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. இவங்க குழந்தை கிடையாது, இது குழந்தையே கிடையாது. திருப்பி பேசுறீங்க நீங்க. யாரு? எடப்பாடி சொல்ற திருப்பி ஏன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா திருப்பி அவர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ திருப்பி ஆயிரலாம். ஆனா பாஜகவோட வைத்த கூட்டணி பாஜகவோட முறிவை ஏற்படுத்தினாலும் போகாது. அது ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி, எந்த தடுப்பூசியாலும் அதை தடுக்க முடியாது. அந்த நோய் உங்களை கொன்றேதான் தீரும். குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்திய அரசு எதுவும் செய்யல, எதுவும் தரலன்னு சொல்லி கிழிஞ்ச ரெக்கார்டுற மாரி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா கடந்த 16 ஆண்டுகளா நீங்க தான் மத்தியில் இருந்தீங்க, என்னதான் செஞ்சீங்க தமிழ்நாட்டுன்னு கேட்கிறாரு. கடந்த 16 ஆண்டுகளா அப்படின்னு அவர் சொல்ற அந்த கணக்கு ஒரு போகஸான கணக்கு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயும் அதற்கு முன்பு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயும் திமுக ஒன்றிய அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தது. அந்த கூட்டணியுடைய விளைவாகத்தான் டீலிமிட்டேஷன் 2001 நடத்தப்பட வேண்டிய அந்த டீலிமிட்டேஷன் தடுத்து நிறுத்தப்பட்டு 2025க்கு தள்ளிவிடப்பட்டது. இது திமுக ஒன்றிய அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்த காரணத்தால் செய்து முடித்தது. இரண்டாவது, ஒன்றிய மாநில அரசுகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது 50% தொகையை ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை உண்டாக்கியது திமுக அரசு. அதே போல ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நவீனத்துவம் என்று எதுவெல்லாம் பட்டியல் போடப்படுமோ அது எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து எல்லா வேலைகளையும் செய்தவர் திமுக தலைவர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்கு, எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸும் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கான பாலிசி டிசிஷன்ஸை யார் எடுக்கிறா? மாறன் எடுக்கிறாரு. மாறன் அதை எங்கிருந்து எடுக்கிறாரு? யூனியன் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருந்து எடுக்கிறாரு. அப்போ அது இங்கே வந்ததுக்கு காரணம் அவருடைய ரோல் இங்கே இருக்கு. அதே போல இந்தியா முழுக்க அந்த ஒரு ரூபா காயின்ல போன் பேசுவோம் இல்லையா, அதுல இருந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த 4G 5G டெக்னாலஜி வரைக்கும் இவ்வளவு எளிமையாக தொழில்நுட்பம் பரவலாக்கப்பட்டது திமுகவுடைய பங்களிப்பு. தமிழ் செம்மொழியாக மாற்றியதற்கு திமுகவுடைய பங்களிப்பு இருக்கிறது. இப்படி துறை வாரியா பட்டியல் போட முடியும். வரி விதிப்பா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள்ல திமுக தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை உள்ளுக்குள்ள தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. இன்னைக்கு தங்க நாற்கர சாலை இந்தியா முழுக்க எங்க போனாலும் எவ்வளவு வேகமா போக முடியுமோ போகலாம். தங்க நாற்கர சாலைன்னு ஒரு திட்டம், அது திமுக ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல மேம்பாலங்களை உருவாக்கி எல்லா போக்குவரத்தையும் தவிர்த்திருக்கிறோமே, அது திமுக ஒன்றிய அரசாங்கத்துல அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கும் போது இங்கு செய்யப்பட்ட திட்டங்கள். அதே போல ஒன்றிய அரசாங்கத்திடம் திமுக அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எது செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டிலும் எது செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயில் கட்டப்படக்கூடாது அப்படின்றதுல திமுக அழுத்தம் கொடுத்தது. வாஜ்பாய் கட்டுப்பட்டிருந்தார். ஆர்டிகல் 370 ரத்து செய்யக்கூடாதுன்றதுல திமுக அழுத்தம் கொடுத்தது, உறுதியாக இருந்தது. வாஜ்பாய் கட்டுப்பட்டு இருந்தார். அப்போ இந்த வேலைகளை திமுக செய்திருக்குது இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் எடப்பாடி கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன் என்றோ அல்லது நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றோ எதையாவது பட்டியல் போட முடியுமா? கடைசியாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அந்த 100 நாள் விளைவிப்பு திட்டமா இருக்கட்டும், அல்லது சிலிண்டருக்கான மானியம் கொடுப்பதா இருக்கட்டும், அல்லது இன்னும் பல்வேறு மருத்துவம் சார்ந்த திட்டங்களா இருக்கட்டும், இப்போ ஒன்றிய அரசாங்கத்தில் திமுக அமைச்சரவையில பங்கெடுத்து கொண்டிருந்த பொழுதுதான் தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ்ன்ற ஒன்று கிடைச்சது. தமிழ்நாட்டுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம்ன்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த ரேஷன் கார்டோட இணைத்து அவர்கள் அனைவருக்கும் ஹெல்த் கேர் கார்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்பதான் கொண்டு வரப்பட்டது. இந்த வேலைகள் எல்லாம் திமுக அரசாணை செய்திருக்கிறது. இது எதையுமே செய்யலை அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அப்போ ஒன்றிய அதிகாரத்தை பயன்படுத்தி எது செய்யப்படணும், எதை செய்யப்படாமல் தடுக்கப்படணும்ன்றதுல திமுகவுக்கு ஒரு தெளிவு இருந்தது. இன்னொன்னு, இது எல்லாவற்றையும் திமுக செய்த போது திமுக ஆட்சி நடத்தும் கட்சியாக இல்லை, அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்ததை தவிர திமுக ஆட்சியை செயல்படுத்துகின்ற கட்சியாக இருந்ததில்லை. ஆட்சியை செயல்படுத்துகின்ற கட்சியாக இருந்திருந்தால் நீங்கள் கேட்பதில் நியாயம் இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில ஒன்றிய அரசாங்கத்தோட இணைந்து செயல்படும் பொழுது, சரி நீங்க இருந்தீங்கல்ல 4 வருஷம் இருந்தீங்கல்ல, அந்த 4 வருஷத்துல நீங்க செஞ்சது என்ன? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வாங்க முடிஞ்சதா? அதை ஸ்டாலின் தானே மேடையில வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி தராரு, நீங்க வாங்கி தரலையே. அப்ப இது தோல்வி இல்லையா? இப்படி எல்லா விஷயத்திலையும் கீழடியில முதல் 2 ரிப்போர்ட்
யார் காலத்துல சார் ரிசர்ச் நடந்தது? திமுக ஆட்சியில ரிசர்ச் நடந்தது? ஏடிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல தான் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் நடந்தது. ஏன் பப்ளிஷ் பண்ண வைக்கலன்னு எடப்பாடியில இந்த சண்டை நடத்தி இருக்கணும். ஒரு தங்க தட்டுல வச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கீழடிக்காக போராட்டம் நடத்துறது, திமுக காரன் தான் வர்றான், ஏடிஎம்கேவை காணோம். நீங்க எல்லாம் நடத்தி இருக்கணும். இது தமிழரின் தொன்மை. ஓ தொன்மையா? அப்படின்னா என்னங்க? தலையில மாட்டிக்கிறது அது தொப்பிங்க. இது தொன்மை, தலைக்கு உள்ள மாற்றுறது, வெளியே மாற்றுறது இல்ல அப்படின்ற மூளைக்கு உரைக்கணும்ல. அந்த மூளைக்கு ஏன் உரைக்கல? ஏன்னா அந்த மூளை வந்து திராவிடத்தில் ஊறிய மூளை அல்ல. அந்த மூளை வந்து லோக்கல்ல கிரவுண்ட் ஒர்க் பார்த்து எல்லா கட்சிக்காரனையும் சமாதானப்படுத்தி ஒரு கட்சியை லோக்கல்ல எப்படி நடத்துறதுன்றது மட்டும்தான் அந்த மூளைக்கு தெரியுமே தவிர கொள்கை முடிவு எடுக்கிறது பத்தி அந்த மூளைக்கு தெரியாது. அதுதான் எடப்பாடிட்டு இருக்கிற சிக்கல். இந்த கொள்கை முடிவு எடுக்க தெரியாத காரணத்தால் தான் பாஜக அவரை இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்குது. ஜெயலலிதா செத்தாங்க, கருணாநிதி செத்தார், கலைஞர் செத்ததுக்கு அப்புறம் திமுக ஹோல்ட் எடுத்திருக்க வேண்டியதானே? நீங்க தானே சொல்றீங்க கடந்த காலத்தில் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கவில்லையா? வச்சிருக்கல. திமுக ஹோல்ட் எடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் எடுக்கல? ஐடியாலஜி பேக்ரவுண்ட் இருக்கு பின்னாடி. உங்களை ஏன் எடுத்தாங்க? ஏன்னா உங்க மூளையில வந்து ஐடியாவும் கிடையாது, ஐடியாலஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது உங்க மூளையில. அதனால உங்க மூளையை வந்து ஈஸியா டேக் ஓவர் பண்றான், அந்த மூளையை எடுக்க முடியல. அப்ப இந்த அடிப்படை தான் பிரச்சனை. அப்ப இது இல்லாத எடப்பாடி பழனிசாமி நாளை ஆட்சிக்கு வந்தா இப்ப அவர் சொல்ற வாக்குறுதி எல்லாம் பாருங்க, நான் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவேன். என்ன செய்வீங்க? மாநில உரிமையை மீட்டெடுப்பன்றாரு. எப்படி மீட்டெடுப்பார்? எதை மீட்டெடுப்பார்? இவர் ஒப்புக்கொண்டாரே உதயமின் திட்டம், அதிலிருந்து வெளியேறுவதற்கு அதில் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க கையெழுத்து போடுவதற்கு உரிமை இருக்கு, ஆனா திருப்பி வெளியே வருவதற்கு உரிமை கிடையாது. அது வந்து ஒரு அடிமை சாசனம். அரசியலமைப்பு விதித்திருக்கக்கூடிய இந்த அடிமை விலங்கை நாம உடைக்கணும்னு தான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு திமுக சொல்லுது. நீட் தேர்வுக்கு ஒப்புக்கொண்டோமா? ஒத்துக்கிட்டோம். எப்படி ஒத்துக்கிட்டோம்? அதை ஒத்துக்கலைன்னா இங்க காலேஜ் நடத்த முடியாதுன்னு அவன் சட்டத்தை திருத்துறான். அப்போ ஒத்துக்கிட்டே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு இல்ல இது வேண்டான்னு முடிவெடுக்கிறோம். வெளியே வர முடியுமா? முடியாது. உதயமின் திட்டம் முடியாது, ஜிஎஸ்டி முடியாது, மற்ற எந்த திட்டம் முடியாது. இப்படி கையெழுத்து போட்டது எல்லாத்தையும் நீ போட்டுட்டு நான் திருப்பி மீட்டெடுக்க போறேன் அப்படின்னா எப்படி மீட்டெடுப்பீங்க? உங்களால ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே வாங்கி தர முடியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எல்லா மாநிலத்துக்கு ஷெட்யூல் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? நம்ம வாங்குற பெரும்பான்மையான பொருட்கள்ல ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு செஸ் வாங்குறான், 1%, 1.5%. அது எதுக்காகன்னா மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது இல்லையா, அந்த இழப்பை சரி கட்டுவதற்கு நாம வாங்குற உயர் பொருட்கள் எல்லாவற்றிலும் வரியை போட்டு அந்த காசை தான் எடுத்து கொடுக்குறான். அந்த வரி இன்னும் நிறுத்தல. நிலுவைத் தொகையை நிறுத்தியாச்சு, வரியை நிறுத்தணுமா இல்லையா? ஆனா வரியை வசூலிச்சுட்டு இருக்கான். இதை திமுக எம்பி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கோ இது என்னன்னாவது தெரியுமா? அந்த ஜிஎஸ்டிக்கு வர வேண்டிய நம்ம இழப்பீட்டு தொகையை வந்து அவன் எங்க இருந்து எடுத்து தர்றானாவது தெரியுமா? இது எதுவுமே தெரியாம நீங்க எப்படி மீட்டு தருவீங்க தமிழ்நாட்டின் உரிமைகளை? அங்க பாருங்க, பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரல் ரோல் தயாரிக்கிறேன்ற பேர்ல அடாவடி செஞ்சுட்டு இருக்கு. இங்க மகாராஷ்டிராவில் வந்து இந்தியை திணிக்கிறேன்ற பேர்ல அடாவடி செஞ்சுட்டு இருக்குது. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் அடாவடி செஞ்சுட்டு இருக்கு. யாரால? அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமிகளால. அப்ப இங்கேயும் ஒரு எடப்பாடி பழனிசாமி இதே வேலையை தான் செய்வாரே தவிர இவரால் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.